ஒரு நல்ல யோசனை. என்ன பிசினஸ் ஆரம்பிப்போமா? பிசினஸ் ஆரம்பிப்பா. கையில காலனா காசு கிடையாது. பிசினஸ் பணத்தை பத்தி ஏன்டா இப்படி பயப்படுற? மனசு வச்சா 10 நாள் 10,000 ரூபாய் பெற்ற வேண்டாம். ஆனா மனசு வைக்க மாட்டேன்ல. என்கிட்ட வச்சுக்காதரா. ஒரு மாசம் ஒரே மாசம் டைம் கொடு. குறைஞ்சது 2000 ரூபாய் பெறறேன். நீ சம்பாதிக்கிறதுக்கு முன்னால நான் 2000 ரூபாய் சம்பாதிச்சு காட்டுறேன். நீயா? பார்க்கலாமா? 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 பார்த்தது போறா. சம்பாதிப்போம். நிச்சயமா சொல்றேன்டா, இந்த பந்தயத்துல நான் தான் ஜெயிப்பேன். ஒன்னும் ஜெயிக்க விடுறது இல்ல. ஜெய் வேண்டாண்டா. பிச்சை எடுத்தாவது 2000 ரூபாய் சம்பாதிப்பேன். பிச்சை எடுறா. அதுக்கு தாண்டா நீ லாய்க்கு. போய் பிச்சை அடிச்சு போச்சு. அந்த சேவா சங்கத்துல இருக்க தள்ளு வண்டி போய் குந்திக்க. வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பிச்சை எடுப்போம். நல்ல ஐடியாடா. சேவா சங்கம். நீ என்ன சொல்ற மல்லிகா? இந்திரா, என்ன இருந்தாலும் நீ இப்படி பணத்தை வாரி இறைக்கிறது நல்லா இல்ல. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு எல்லாம் இப்படி இறக்கப்பட்ட உதவி செய்யறதுல என்ன லாபம்? லாபத்தை எதிர்பார்த்தா உதவி செய்யறோம். இத பார் மல்லிகா, சேவா சங்க காரியதர்சியா இருக்கிறனா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யலன்னா மத்தவங்க எப்படி செய்வாங்க? இத வச்சுக்கிட்டு உன்னை ரொம்ப பேர் ஏமாத்துவாங்க. சும்மா இருடி, எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி தான். கடவுள் புண்ணியத்துல என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அந்த பணத்தை பிறருக்கு கொடுத்து பாக்குறதுல எனக்கு எவ்வளவு நிம்மதி இருக்கு தெரியுமா? சரி சரி, நாங்க எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாது. நாங்க வரோம்மா. போயிட்டு வாங்கம்மா பெரியம்மாக்கள். அம்மா அம்மா. யார் நீங்க? வாங்க. என் பேரு வேணும். நீங்க தான் இந்த சேவா சங்கத்து காரியதர்சி இந்திராவா? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? கேட்டுக்கிட்டு இருந்தனே. என்னது? இல்ல, சொல்ல கேள்வி. நீங்க ரொம்ப தாராள மனசு கொண்டவங்களா? பணத்தை வாரி வாரி அனுப்பீங்களா? உங்களை நேரடியா பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டேன். புறப்பட்டுங்களா? இருங்க. நீங்க யாரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னால என்ன செய்ய முடியும்? கடவுள் எனக்கு 2 நாள் தான் கொடுத்திருக்காரு. ஆனா காலைல எனக்கு உணர்ச்சியே கிடையாது. என்னால நிக்கவோ நடக்கவோ முடியாது. ஐயோ, வைத்தியம் பாத்துக்கலையா? இலவசமா யாராவது வைத்தியம் பாக்குறாங்களா? ஏ, நாங்க இலவசமா ஒரு ஆஸ்பத்திரி நடத்திக்கிட்டு இருக்கோம். வேணும்னு அதுல சேர்ந்துக்கிறீங்களா? ஐயோ, எங்க அம்மா இதே மாதிரிதான் சேவா சங்கம்னு சங்கத்துக்காகவே காசு இருக்கிற காலத்துல காசா இறைச்சாங்க. இப்ப காச நோயில கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்காக உங்களுக்கு காச நோய் வரும்னு சொல்ல வரல, பெருமைக்கு சொல்லல. ஊரு பூரா எங்க அம்மாவை பார்த்து தருமின்னாங்க. இப்ப அவங்க இருமி செத்துக்கிட்டு இருக்காங்க. 2000 ரூபாய் பணம் கொடுக்கலன்னா 2 நாள்ல அவங்க வெளியே தூக்கி எரிஞ்சிருவாங்க. வேணும், உங்களுக்கு கால் சரியில்லைங்கிற குறை இருந்தோம் அத பெருசா நினைக்காம உங்க அம்மா பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே. கவலைப்படாதீங்க வேணும், உங்க அம்மா வைத்தியத்துக்கு நானே பணம் கொடுக்கறேன். நீங்க பணம் கொடுக்குறீங்களா? என்னங்க புடவை கட்ட கர்ணம் மாதிரி பேசுறீங்களே. ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்களே வேணும். இங்க பாருங்க, நீங்க என் வீட்டுக்கு வாங்க, உங்க வைத்தியத்துக்கு நானே ஏற்பாடு பண்றேன். எனக்கு வைத்தியமா? ஐயோ, அது இந்த ஊர்ல இருக்கிற எந்த டாக்டராலையும் பண்ண முடியாது. ஆமா, இந்த வியாதி அந்த மாதிரி. ஏன்னா முதல் தடவை எனக்கு இந்த வியாதி வந்தப்போ ஒரே ஒரு டாக்டரால தான் குணப்படுத்த முடிஞ்சது. மறுபடியும் அதே டாக்டர் வந்தா தான் குணப்படுத்த முடியும். அவர் பேர் என்ன? நிரஞ்சன் குமார். நிரஞ்சன் குமாரா? அப்படி ஒரு பேரையே நான் கேள்விப்பட்டது இல்லையே. இருந்தா தானே அவர் இந்த ஊர்ல இருந்தா தானே அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிருவாரு. அப்படியா? அவர் எங்க இருந்தாலும் நான் வரவங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். இந்த பாருங்க, கவலைப்படாதீங்க, இங்கே இருங்க. உங்களை கார்ல கூட்டிட்டு போறதுக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்க அம்மாவுக்கு டிபியா? இது என்னோட அக்கிரமம். எங்க அம்மாக்கு தரடா. உங்க அம்மாவுக்கா? இன்னும் பந்தய கட்டினியா பாத்தியா? 2000 ரூபாய் சம்பாதிக்க போறா. அது யாரு? டாக்டர் நிரஞ்சன் குமார். மாட்டிக்க போறடா. எப்படி மாட்டுவேன்? இப்படி ஒரு டாக்டர் கிடையாது. நம்ம ஊர்ல பிழைக்கிறதுக்கு 2 வழி. ஒண்ணு போய் சொல்லணும், இல்ல பிச்சை எடுக்கணும். நீ 2யும் பண்ற. அது வருது. முத்து, நீ சொல்றதை என்னால நம்பவே முடியலையே. நம்ம பையன் பாஸ்கருக்கு காதலா? ஆமா சார், அவர் ஆளே ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டாரு. நீங்க பார்த்தா கூட ஆச்சரியப்படுவீங்க சார். அவனும் இங்க செங்கல்பட்டுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு. நானும் சமீபத்தில் அவனை மெட்ராஸ்ல போய் பார்க்கவே இல்லை சார். அந்த பொண்ணு தங்க கட்டி, அவ்வளவு 22 கேரட், ரொம்ப நல்லவங்க. பேரு நிர்மலா. மதுரைக்காரங்களா, பணக்கார இடம் கூட கேள்விப்பட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுட்டு மேல நடக்க வேண்டியதை நான் கவனிச்சிடுறேன். ஏதோ நமக்கு தெரிஞ்சதை உங்க காதல போட வேண்டியது நியாயம். அதுக்கு தான் வந்தேன். அப்ப நான் வரட்டுங்களா? சரி, பாஸ்கரை நல்ல ஜாக்கிரதையா கவனிச்சுக்கப்பா. என்ன வேணும்? எப்படி இருக்கிறீங்க? உட்கார்ந்து இருக்கிறேன். இவங்கதான் எங்க அம்மா. நமஸ்காரம். மரியாதை இல்லாம நான் காலை நீட்டி உட்கார்ந்து இருக்கிறேன். மடக்க முடியல, நிலைமை அப்படி. பரவாயில்லைங்க, எல்லாம் இந்திரா சொல்லுச்சு. கடவுள் கிருபையால உங்க கால் நல்லா ஆயிடும். அம்மா இந்திரா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா. சரிம்மா. எங்க அம்மாவுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். பாவம்,
கோயில் பக்கத்திலேயே வீடு கட்டி இருந்திருக்கலாம். எங்க அம்மா விஷயமா 2000 ரூபாய் கேட்டேன். அதுக்கு என்ன, நானே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில கொடுத்துறேன். ஆஸ்பத்திரியில நீங்களா? ஏ இல்ல, எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன? எங்க அம்மா கையில நானே பணம் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஓஹோ, வேணா நம்ம 2 பேருமே கொண்டு போய் கொடுக்கலாம். 2 பேருமேவா? ஏ இல்ல, எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன? எங்க அம்மாவுக்கு குணமானதுக்கு அப்புறம் நீங்க வந்து பார்த்தா நல்லா இருக்கும். ஓஹோ, அப்ப நீங்களே கொண்டு போய் கொடுங்க. பணத்தை எப்ப கொடுக்க போறீங்க? இப்ப வேணாலும் கொடுத்துருவேன். அது இருக்கட்டும், உங்க கால் குணமாக வேண்டாமா? அது எப்படிங்க முடியும்? அந்த டாக்டர் நிரஞ்சன் குமார் அவர் வந்து பார்த்தாதான் குணமாகும். அவர் எங்க அல்லாடுறாரோ பாவம். சார் சார், யாரது? குட் மார்னிங் மிஸ் இந்திரா தேவி. மிஸ்டர் வேணு இங்க இருக்கிறதா அவங்க சங்கத்துல சொன்னாங்க. நான் தான் டாக்டர் நிரஞ்சன் குமார். ஐயோ, நிரஞ்சன் குமார்? ஐயோ, நிரஞ்சன் குமார் இல்ல, டாக்டர் நிரஞ்சன் குமார். ஐயோ, டாக்டர் வேணு, வேணு, உனக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? டாக்டர் நிரஞ்சன் குமார் வந்திருக்கார். எப்படி வருவோம்? எங்க டாக்டர்? குட் மார்னிங் மிஸ்டர் வேணு. நீயா? ஐயோ, டாக்டர். ஒண்ணு இல்ல, சந்தோஷம் சந்தோஷம், என்ன பார்த்து சந்தோஷம். கொஞ்சம் பிடிங்க. ஐயோ. செங்கல் எறிகிற மாதிரி எறிகிறானுங்களே. எப்படிடா டாக்டர் நிரஞ்சன் குமார், எதிர்பார்த்தியா? இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அமெரிக்காவில நேரம் இப்பதான் வரேன். ஐயோ, அம்ஜிக்கரை கூட போனதுல அமெரிக்காவில இருந்தாரா வர்ற? வந்த உடனே இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டேன். எப்படி? வேணு, என்ன வேணும்? இல்ல, நான் வந்து ஒரு மகாபாவி. ஏன்னா என் மேல இந்த டாக்டருக்கு எவ்வளவு பிரிய இருந்தா இப்படி வீடு தேடி வந்து பார்த்திருப்பாரு. அமெரிக்கா இருந்து வந்திருக்காரு. கால் எப்படி இருக்கு மிஸ்டர் வேணும்? கால் எப்படி இருக்கு மிஸ்டர் வேணும்? 8 உதைக்கலாம் போல் இருக்கு. அது வந்து இவ்வளவு நாள் வேலையே கொடுக்கலையா, எதையாவது உதைக்கலாம் போல துருதுரும். அப்படிப்பட்ட பிறகு பிடிங்க, கட்டில போடுங்க. ஐயோ, என்ன டாக்டர் இது? ஒண்ணு இல்ல, கவலைப்படாதீங்க. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதுதான். அப்படி வாங்க நீங்க. என்ன மிஸ்டர் வேணும்? கால்ல வளர்ச்சியே இல்லைங்கிறார் டாக்டர். அது அப்படிதான் இருக்காது, எனக்கு தெரிஞ்ச கேஸ் தானே இது. எங்கேயாவது கொஞ்சம் மாதிரி தெரிஞ்சா போறோம், குணம் ஆயிட்ட மாதிரி தான். பார்த்தோம். இப்ப இருக்க? இப்ப இப்போ 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 என்ன டாக்டர், கால்ல முடிச்சு போட்டீங்க? முடிச்சு என்ன விரல் மாட்டிக்கிட்டா? எப்படி? இப்போ 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 ட்ரீட்மெண்ட் நிறுத்திக்குமா? டாக்டர், என்ன செய்ய போறீங்க? பாருங்க, இப்பெல்லாம் இந்த வியாதிக்கு அமெரிக்கால இதுதான் மருந்து. இல்லைங்க, போன தடவை நீங்க வைத்தியம் பார்த்தப்போ இதை விட கொஞ்சம் நிதானமா இருந்தது. நான் இப்பதானே அமெரிக்கா போயிட்டு வரேன். அப்பா, உணர்ச்சி வந்துருச்சு. இல்ல இல்ல, உணர்ச்சி வரல. நான் வந்து எங்க அப்பாவை ஞாபகப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா எங்க அப்பா தான் இந்த டாக்டர் எனக்கு அறிமுகப்படுத்துறாரு. மறுபடியும் கூப்பிடுறீங்க? இல்ல, வந்தாரு அப்பா, அவர் அனுப்புறேன். இப்ப இருக்கா? இப்ப 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 போதும் டாக்டர். ஏன் டாக்டர், உள்ளதை சொல்லுங்க. இந்த அடி அடிக்கிறீங்களா? நீங்க அமெரிக்கா போயிட்டு வந்ததா இல்ல ஆப்பிரிக்காவா? எனக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்சம் காபி பண்றீங்களா? கலப்பு அவருக்கு தான், அவருக்கு கொடுங்க. எனக்கும் கொடுங்க. பாவம் டாக்டர், அவருக்கு காஃபி குடுக்கலாமா? அவன் பச்சை தண்ணி தவிர வேற எதையும் குடிக்க கூடாது. அப்படியா? இது எங்க சொல்லிருக்கு? அமெரிக்கா. இது அமெரிக்கா. ஏண்டா கால்ல முடிச்சா போறேன், கால என்ன கட்சி பண்ண நினைச்சேன். எல்லாம் ஒன்னால வந்து தானடா. தயவு செஞ்சு நடந்துடுறா, 2000 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு போயிடுறேன். ஒன்படமா நான் விட்டுறேன். வேளாண் பாரு, பஞ்சத்துல நான் தோக்க மாட்டேன். உயிர் போல நடக்க மாட்டேன். அமெரிக்காவில குச்சியாட மருந்து இல்ல. டாக்டர், இந்த வியாதி எப்படி? அப்படிதான். டாக்டர், காஃபி. தேங்க்யூ வெரி மச். தண்ணி கொஞ்சம் மின்னல் வந்துக்கலாம். ஏன்? எக்ஸலண்ட். காஃபி ரொம்ப பிரமாதம். தண்ணி எப்படி இருக்கு? மெட்ராஸ் ஸ்டடி தானே, அதே மாதிரி இருக்கு. டாக்டர், எக்ஸ்ரே ஏதாவது எடுக்கணுமா? இன்னைக்கு இவ்வளவு தூரம், நாளைக்கு பாத்துக்கலாம். கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். அவருக்குங்களா? எனக்கு தான். அமெரிக்காவில டாக்டருங்கள ரெஸ்ட் எடுக்கிற பழக்கம். இவர் எடுக்கட்டும், அமெரிக்கா தானே. நல்லா தெரிஞ்சிருக்கு.
கொஞ்சம் வரீங்களா? கூப்பிட்டுமா? இந்த அடி அடிக்கிறாரு. பள்ளிக்கூட வாத்தியாரா இருந்து டாக்டரா இருப்பார் போல இருக்கு. டாக்டர், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவர் நிச்சயம் எழுந்து நடக்கத்தான் போறாரு. நீங்க எனக்கு 2000 ரூபாய் ஃபீஸ் தரத்தான் போறீங்க. ஒரு விஷயம் பாத்தீங்களா? என்ன? பாவம், இவ்வளவு பெரிய குறை இருந்தும் அவர் தன்னை பத்தி நினைக்கிறதே இல்ல டாக்டர். அம்மாவை பத்தியே பேசுறானா? ஆமா டாக்டர், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவனை பத்தி எனக்கு தெரியாதா? அவங்க அம்மாவை குணப்படுத்த நான் தான் உதவி செய்யறதா சொல்லிருக்கேன். 2000 ரூபாய் கேட்கறானா? அடே, அது கூட உங்களுக்கு தெரியுமா? ஆ. டாக்டர், இன்னைக்கே நான் அவருக்கு பணம் கொடுக்க போறேன். போச்சு. அவனால அந்த சந்தோஷத்தை தாங்கவே முடியாது. டக்குன்னு பணத்தை வாங்குவான், பக்குன்னு மாரடிக்கும், ஜக்குன்னு போயிடுவான். ஹார்ட் வீக் பாவம். ஐயோ, நான் பணம் கொடுக்கல டாக்டர். சரி. டாக்டர், ஆ? அவருக்கு பச்சை தண்ணி தவிர வேற எதுவும் கொடுக்க கூடாதா? கொடுக்கலாமே. சில சமயம் சுடு தண்ணி கொடுக்கலாம். சுடு தண்ணி? இது என்ன டாக்டர், பச்சை தண்ணிங்கிறாரு சுடு தண்ணிங்கிறாரு? அமெரிக்கா டாக்டர். சுடு தண்ணி டாக்டர் நிரஞ்சன் குமார்.